குட் மார்னிங். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன்ஸ் இன் த அவுட்புட். ஓகேங்களா, 7 பட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பட்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் டிஸ்பிளே இருக்கும். சரிங்களா, முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் ஸ்க்ரீன் அதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் ஐகான்ஸ் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. இப்போ இது ஒரு ஐகான்ஸுடைய ஒர்க் என்ன அப்படின்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹோம் பட்டன், ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டன்ஸ், பேன் ஆக்சஸ் பட்டன், ஜூம் பட்டன், கான்ஃபிகர் சப்லாட்ஸ் பட்டன், சேவ் த ஃபிகர் பட்டன், இந்த மாதிரி 7 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஹோம் பட்டன் அப்படின்னா நம்ம வந்து எங்கள் ப்ரீவியஸ் பேக் பட்டனெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே இருந்தாலும் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்க்ரீன் வர்றதுக்காக தான் இந்த ஹோம் பட்டன் யூஸ் பண்ணுவோம். அதாவது அவுட்புட் வந்து ஆஸ் இட் இஸ் எப்படி டிஸ்பிளே ஆச்சு அதனுடைய ஒரிஜினல் வியூ என்னவோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, தென் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டன்ஸ் அப்படின்னா பேக்வேர்ட் பட்டன்ஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா பேக்வேர்டில் போகும். ஃபார்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட். இது வந்துட்டு ஆஸ் இட் இஸ் இந்த ப்ரௌசர், நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டன் சேம் அதே மாதிரி தான். These buttons can be used like the forward and backward buttons in your browser. You can click these to move back to the previous point you were at or forward again. நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போகிறதுக்காக தான் இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக் பட்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், பேன் ஆக்சிஸ். This cross looking button allows you to click it and then click and drag your graph around. Pan axis பட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 சைடு ஏரோ இருக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ட் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பேன் ஆக்சிஸ் அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஜூம் பட்டன். ஜூம் இன் ஜூம் அவுட், நம்ம வந்து சைஸ் வந்துட்டு என்லார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஜூம் பட்டன். The zoom button lets you click on it, then click and drag a square that you would like to zoom into specifically. Zooming in will require left click and drag. Left click பண்ணி drag பண்ணோம் அப்படின்னா zoom in ஆகும். அதே right click பண்ணிட்டு drag பண்ணோம் அப்படின்னா zoom out ஆகும். ஓகேவா, then configure subplots. This button allows you to configure various spacing options with your figure and plot. நம்ம வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா, அந்த சார்ட்டுடைய ஸ்பேஸ் வந்துட்டு we can change. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த கான்ஃபிகர் சப்லாட்ஸ் இது வந்துட்டு ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதாவது வித்து வைஸாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹைட் வைஸாக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் ஸ்க்ரீன் வரும் இல்லைங்களா, அப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் சேவ் ஃபிகர். This button will allow you to save your figure in various form. நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா யூஸிங் திஸ் பட்டன், சேவ் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிகர் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த சம் பட்டன்ஸ் அவைலபிள் இன் அவுட்புட் ஸ்க்ரீன். ஓகேவா, தென் ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ். சரிங்களா, இந்த லைன் சார்ட் பார் சார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. A line chart or line graph is a type of chart which displays information is a series of data points called markers connected by straight line segments. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாயிண்ட் வந்துட்டு பிளாட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்க்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் லைன் சார்ட். ஓகேவா, லைன் சார்ட் வந்து எந்த சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்வல் ஆஃப் டைம் சீரியஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த லைன் சார்ட் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்குவோம். அந்த matplotlib அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். pyplot as பிஎல்டிங்கிறது முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, தென் இயர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை வந்துட்டு நம்ம இயர்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 2014, 15, 16, 17, 18. தென் டோட்டல் பாப்புலேஷன்ஸில் வந்துட்டு 2014 இந்த பாப்புலேஷன், அப்புறம் 15 16 17 18 இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் plt.plot இயர்ஸ் டோட்டல் பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இயர்ஸும் ஒய் ஆக்சிஸில் டோட்டல் பாப்புலேஷன்ஸும் நம்ம வந்துட்டு பிளாட் பண்ணிக்கலாம். தென் பிஎல்டி டைட்டிலுங்கிறது இந்த சார்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைட்டில். தென் எக்ஸ் லேபிளுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு இயர் வரும். ஒய் plt.ஒய் லேபிள் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கான டைட்டில், அது வந்து டோட்டல் பாப்புலேஷன். தென் plt.show அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். கொடுத்துருக்காங்க இல்லையா,
இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2014, 15, 16, 17, 18 ஒரு இயர்லேயும் பாப்புலேஷன் என்னவோ அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கிளியர்? தென் நெக்ஸ்ட் டைப் பார் சார்ட். பார் சார்ட் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் plot. It shows the relationship between a numerical variable and a categorical வேரியபிள். சரிங்களா, இதில் பார் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு வேல்யூ வந்துட்டு நியூமெரிக்கலாக இருக்கும், இன்னொன்று டெக்ஸ்ட்டாக இருக்கும், கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம பார் சார்ட் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். Bar chart represent categorical data with a rectangular bars. Each bar has a height corresponds to the value it represent. அதோடைய ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ ரேஞ்ச் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஹைட் வந்துட்டு அதிகமாக இருக்கும், லோயஸ்ட் வேல்யூ கொடுத்தோன்னா ஹைட் வந்துட்டு குறைவாக இருக்கும். ஓகேங்களா, the bars can be plotted vertically or horizontal. சரிங்களா, இந்த பார் சார்ட் வந்துட்டு வெர்டிகலாகவும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலாக வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. இதே நம்ம ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னாலும் we can change it. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து பார் சார்ட் தான். நம்ம பார் சார்ட் ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது வெர்டிகலாகவும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு plt.for அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்போர்ட் matplotlib plot as plt. இந்த plt அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோடைய நேம். தென் லேபிள்ஸில் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் நேம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் யூசேஜில் அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ மார்க்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது மார்க்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் ஹியர் ஒய் பொசிஷன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எக்ஸ் பொசிஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், நாங்கள் வந்து எக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லேபிள்ஸ். ஓகேங்களா, அப்போ லென் ஆஃப் லேபிள்ஸ்னால் லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு டோட்டலாக 6 லேபிள்ஸ் இருக்குது. அப்போ லென் ஆஃப் லேபிள்ஸ் அப்படின்னா 6. ரேஞ்சு கொடுக்கறனால 0லேருந்து 5 வரைக்கும் டோட்டலாக 6 வேல்யூஸ் வந்து எக்ஸ் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். தென் plt.bar ஆஃப் ஒய் பொசிஷன், அங்கே வந்து எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பொசிஷன் கமா யூசேஜ் அப்படின்னா எக்ஸ் பொசிஷனில் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா 0. 0க்கு யூசேஜில் வந்துட்டு 79.8, தென் 1க்கு 67.3, 2க்கு 78, 3, 4, 5 அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பிளாட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். plt.xticksன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ இந்த 0, 1, 2, 3, 4, 5க்கு பதிலாக நமக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு வரணும் அப்படின்னா xtics அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். xtics ஆஃப் எக்ஸ் பொசிஷன் கமா லேபிள்ஸ், இந்த 3 பிளேசஸ்லையுமே எக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. plt.xtics அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ நம்ம வந்துட்டு லேபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சப்போஸ் இந்த லைனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா கீழே வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எக்ஸஸில் வரக்கு பதிலாக 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நியூமெரிக்கல் வேல்யூ வரும். ஓகேங்களா, அப்படி இல்லாமல் நமக்கு இந்த லேபிளாக வேணும் அப்படின்னா இந்த xtics அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒய் லேபிள் வந்து ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. டைட்டில், இந்த சார்ட்டுக்கான டைட்டில் வந்துட்டு மார்க்ஸு. ஓகேங்களா, இப்போ ஷோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிற எக்ஸசைஸில் மார்க் பண்ணியிருப்பாங்க, மேலே 0, 20, 20 இருக்கும். அதில் வந்து வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இந்த எவோ கோட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங்ஸ். லேபிள்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த பார்க்கான லேபிள்ஸு, யூசேஜுங்கிறது அதுக்கான வேல்யூஸ். xtics அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்பிளேஸ் த டிக் மார்க் along the x axis at the values represent, then specify the label for each tick mark. ஒவ்வொரு டிக் மார்க்கும் லேபிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்கு வந்துட்டு தமிழ், செகண்டுக்கு இங்கிலீஷ், தேர்டுக்கு வந்துட்டு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நம்ம லேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்சுங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் 6 வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கிறனால ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும் நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்டு பார் கிராஃப். சரிங்களா, ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃபுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பாருங்கள்,
இதில் வந்துட்டு ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன, பார் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஹிஸ்டோகிராம், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார் கிராஃப் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹிஸ்டோகிராமில். பார் கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கு கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு இடையில பார்த்தீங்கன்னா பார் கிராஃப்க்கு வந்து கேப் இருக்கும். பட் ஹிஸ்டோகிராமுக்கு வந்துட்டு இடையில கேப்பே இல்லாமல் கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க 0லேருந்து 20, 20லேருந்து 40, 40லேருந்து 60, அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் கிராஃபில் நம்மளாம் கொடுத்துக்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா 2014, 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு இயர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு கீழே சப்ஜெக்ட்டு அவங்களுடைய மார்க்ஸ் மேலே அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, இண்டிவிஜுவலாக வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். பட் ஹிஸ்டோகிராமில் வந்து கம்பல்சரியாக ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, தென் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். Histogram refers to a graphical representation that displays data by way of bars to show frequency of numerical data. Frequency continuous data கொடுப்போம். But in the bar graphல வந்துட்டு we can use categories of data. Then a histogram represents the frequency distribution of continuous variable. Conversely, a bar graph is diagrammatic comparison of discrete variables. அதான் சொல்லுவாங்க, அதில் கண்டினியூவாக வேரியபிள்ஸ் வரும். இதில் வந்து நம்ம டிஸ்க்ரீட் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட்ஸ் நியூமெரிக்கல் டேட்டா, வேரஸ் பார் கிராஃப் ஷோஸ் கேட்டகரிக்கல் டேட்டா. ஹிஸ்டோகிராமில் கம்பல்சரி நம்ம வந்து நியூமெரிக்கல் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ 0லேருந்து 20, 20லேருந்து 40 அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த பார் கிராஃபில் வந்துட்டு நம்ம கேட்டகரி டெக்ஸ்ட் வேல்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் நேம் வந்துட்டு டெக்ஸ்ட் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The histogram is drawn in such a way that there is no gap between the bars. அது முன்னாடி ஷோ பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து பார்க்கு இடையில வந்து ஸ்பேஸே இருக்காது. On the other hand, there is proper spacing between bars in a bar graph that indicate discontinuously. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கு இடையில வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா, தென் 5th பாயிண்ட்டு, ஐட்டம்ஸ் ஆஃப் த ஹிஸ்டோகிராம் ஆர் நம்பர்ஸ். அதில் ஹிஸ்டோகிராம்னால் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம் வந்து நம்பர்ஸாக யூஸ் பண்ணுவோம். விச் ஆர் கேட்டகரிஸ் டுகெதர் டு ரெப்ரசன்ட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா. ஆஸ் ஆப்போசிட் டு த பார் கிராஃப், ஐட்டம்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் இண்டிவிஜுவல் என்டிட்டிஸ். அதில் வந்து கண்டினியூஷன் நம்பர் தான் வரும். இப்போ 0லேருந்து 10னா கம்பல்சரி நெக்ஸ்ட் வந்து 10லேருந்து 20, 20லேருந்து 30 அந்த மாதிரி கண்டினியூஸாக தான் வரும். பட் இன் பார் கிராஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாங்கிறது இல்லை. இப்போ ஜனவரி, பிப்ரவரினா மார்ச் விட்டுட்டு கூட ஏப்ரல் அந்த மாதிரி கூட நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டை விட்டுட்டு கூட இன்னொரு சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹிஸ்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தான் வரணும். ஆனால் பார் கிராஃபை வந்துட்டு நம்ம கண்டினியூஷனாக வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இண்டிவிஜுவல் என்டிட்டி என்ன என்டிட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், in the case of bar graph, it is quite common to rearrange the blocks from highest to lowest, but with the histogram this cannot be done as is shown in the sequence of classes. இதில் பார் கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு லைனாக வரணுங்கன்னு கிடையாது. ஜனவரி, அதுக்கப்புறம் மார்ச், அதுக்கப்புறம் பிப்ரவரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இன் ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The width of the rectangle blocks in histogram may or may not be same, while the width of the bars in a bar graph is always same. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராமில் வந்துட்டு அதனுடைய வித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, பார் சார்ட்டுடைய வித்து, அது வந்துட்டு சேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் பார் சார்ட்டில் எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். கிளியரா? தென் பை சார்ட். பை சார்ட் அப்படிங்கிறது நம்ம சர்க்குலர் கிராஃபிக் தான் வந்து பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்லைஸை வந்துட்டு நம்ம அந்த ஹோலாக இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு ஸ்லைஸாக வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டாக நம்ம வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டு மேக் எ பை சார்ட் வித் மேட்ப்ளாட்லிப் we can use the plt.py ஃபங்க்ஷன். எப்படி பார் சார்ட்டுக்கு பார்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பை சார்ட்டுக்கு வந்துட்டு பை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஆட்டோஃபிட் பேராமீட்டர் அலோஸ் யூஸ் டு டிஸ்பிளே த பர்சன்டேஜ் வேல்யூ யூஸிங் த பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். அப்போ வந்து நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு ஹோல் சர்க்கிள் வந்துட்டு 100% எடுத்துகிட்டு அது ஒவ்வொரு நம்ம வந்து வேல்யூ கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது பர்சன்டேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெராமீட்டர் தான் இந்த ஆட்டோஃபெக்ட் அப்படிங்கிற பெராமீட்டர். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் லைன், இம்போர்ட் matplotlib.pyplot as plt. plt ஆப்ஜெக்டோட நேம். சைஸஸில் இதில் அதேமாதிரி மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. லேபிள்ஸில் வந்து சப்ஜெக்ட் நேம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா plt.py
பை ஆஃப் சைஸஸ் கமா லேபிள்ஸ் ஈக்குவல் டு லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு வர லேபிள்ஸ் அப்படிங்கிறது கீவேர்டு, நெக்ஸ்ட்டு வர லேபிள்ஸுங்கிறது மேலே கொடுத்துருக்குற அந்த சப்ஜெக்ட் நேம் ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க இல்லையா அந்த லேபிள்ஸ். சப்போஸ் அந்த லேபிள்ஸ்க்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம்னா இங்கே லேபிள்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதே மேலே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஈக்குவல் டு தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து லேபிள்ஸ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஆட்டோஃபெக்ட் தான் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற பை சார்ட் வந்துட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதில் பர்சன்டேஜ் டாட் 2Fன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ வந்து டெசிமல் பிளேசஸ் வந்து 2 வரதுக்காக. ஓகேங்களா. இதே 0.3 கொடுத்துட்டோம் அப்படின்னா 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும். 0.4 கொடுத்தோம்னா 4 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் PLT டாட் ஆக்சஸ் செட் ஆஸ்பெக்ட் வந்துட்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்களே, ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தா தான் சர்க்குலர் பை சார்ட் வந்துட்டு சர்க்கிள் ஃபார்மேட்லாம் வரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஷேப் வந்துட்டு ஈவனாக இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. தட் பர்பஸ்க்காக தான் அந்த ஈக்குவல் அப்படிங்கிற லைன் கொடுக்குறோம். அதுக்கு மேல் லைன் வந்து பர்சன்டேஜ், அதில் வந்து 0.2க்கு பதிலாக 0.3 கொடுத்துருந்தோம் அப்படின்னா 3 டெசிமல் பிளேசஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 0.2F கொடுத்தனால 2 டெசிமல் பிளேசஸில் வந்துட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் ஒவ்வொன்றும் அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. கிளியர், அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.